ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாசி கூட்டு எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இது மாசி பார்த்துக்கோங்க. இந்த மாசி வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், கட்டியாக கிட்டத்தட்ட ஒரு பாறாங்கல் மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்துட்டு கருவாடா இது வாங்கலாமான்னு யோசிச்சிடாதீங்க. இப்படி இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஒரு மாதிரி பள்ளிங்கமான்னு இருக்கும், உடச்சா சிகப்பு கலரில் இருக்கும். இது சிகப்பு மாசி. நுணுக்கி வச்சுருந்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வாங்காதீங்க. அதில் ரம்பத்தூள், இந்த மாதிரி உமி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை வாங்காதீங்க. இந்த கல் மாதிரி இருக்கிறத மட்டும் வாங்குங்க. இதை வாங்கி அப்படியே பயன்படுத்த முடியாது. நம்ம இடிகளில் போட்டு இடிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றினோம்னா பொடி ஆகிடும். இதை வச்சு எப்படி பண்ணலான்றத இப்போ பார்ப்போம். நான் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி அதே மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது, வாங்க பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்துச்சு, நிறைய ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், அது பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெந்தயம் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுவும் பொரியட்டும். அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுருந்ததை அப்படியே அதில் போட்டுருங்க. அது நல்லா வதங்கணும். இந்த சின்ன வெங்காயம், இந்த கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் அடுத்து என்ன ஆட் பண்ணலான்றத நான் சொல்கிறேன். இதை நல்லா வதக்குவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்டன்ஸ் பூராமே என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. காலு கீழே உட்காந்துட்டு பராண்டிக்கிட்டு இருக்கிறது அப்படி பண்ணுவாங்க. அது நல்லா தான் இருக்கும். அப்புறம் அவங்க டேடிக்கிட்ட உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்றாங்க. இது எல்லாமே 1 மந்த் கிட்டன் தான். இந்த ஹிமாலயன் குட்டி கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணும். இப்போ கூட்டுக்கு வருவோம். இதில் அந்த அரிஞ்சு வச்சுருந்தா அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்குவோம். இது நல்லா மசியணும் ஃப்ரெண்ட்ஸ். மசிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது மசிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இதில் என்ன ஆட் பண்ணலான்றத நான் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு நான் தேங்காவை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பால் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இது வதங்கிருச்சு. இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வீட்டிலையே நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல மசாலா பொடி, அதை சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த மிளகாத்தூள், எண்ணெய், அந்த சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து பிரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த மாசியை அப்படியே பரபரன்னு தூவி விட்ருங்க. தூவி விட்டதுக்கப்புறமும் மறுபடியும் நல்லா போட்டு வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் எப்பயுமே அடுப்பு ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா கருவாடு பொடிசாக இருக்கும், அதனால தான். இப்போது நான் சும்மா கொஞ்சமாக ஒரு புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 3/4 கப் அளவு இருக்குது. ஃபஸ்ட்டு பால், அந்த பாலையும் எடுத்து ஊற்றிடுறேன். இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்புடின்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வராது ஃப்ரெண்ட்ஸ். பால் தான் எடுத்து ஊற்றணும். ஒரு ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து ஊற்றுங்க. இது நல்லா இப்போ கொதித்து வரணும். உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா கருவாடில் லேசாக உப்பு இருக்கும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது வதங்க அந்த தேங்காய் பாலும் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்குங்க. நான் லேசாக மூடி போட்டு வதக்குனேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சுருள கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு இல்லையா? இது நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லாட்டினா வெறும் சாதத்தில் சுட சுட சோறாக்கி இதில் அப்படியே போட்டு குழப்பி சாப்பிட்டோம் அப்புடின்னா அப்படித்தான் இருக்கும். எவ்வளோ சோறு போடுறோம் அப்படின்றதே தெரியாது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்திடலாம். ஒரு மூடியை போட்டு வச்சுட்டு சாப்பிட்ற வேண்டியதான்.
அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள், இந்த குடும்பம் இவங்க பால் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்